இப்போ உஷ்ணம்னு சொன்னதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகறதுனால தான் இந்த பைல்ஸ் வருதா? அப்ப முகத்துல எப்படி பருக்கள் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது வர்றதுக்கு காரணமா? அதே மாரி தான் பைல்ஸும் வருதா? உடல் உஷ்ணம் மிகுதியாகும்போது? உஷ்ணம் அப்படிங்கிறது கூடுறதுனால நிறைய நோய்கள் வருது. அதுல ஒரு நோய் வந்து இந்த பைல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வயிற்றுல புண்ணு ஏற்படுறது வந்து சித்த மருத்துவ அடிப்படையில நான் சொல்றேன். நவீன மருத்துவத்தில் நிறைய காரணிகள் இருக்கும். ஹெச் பைலோரின்னுவாங்க, எக்ஸசிவ் அசிடிக் பிஹெச் இந்த டயட் அப்படிம்பாங்க, அதிகமான அமிலத்தன்மை உணவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ்னு நிறைய காரணிகள் சொன்னாலும் நம்ம மருத்துவ பார்வையில் நம்ம சொல்லும்போது அதிகப்படியான சூடின் காரணமாக வயிற்றில் புண் ஏற்படுது அப்படிம்பாங்க. அந்த வயிற்று புண்ணே வந்து நாளடைவில் அந்த ஜிஐ ட்ராக்ட் ஃபுல்லாகவே ஒரு வறட்சி. இதை என்ன சொல்கிறாங்க நவீன அறிவியலில்? இன்டெஸ்டைனல் டீஹைட்ரேஷன் அப்படின்றாங்க. தோல் வறட்சி ஏற்படுற மாதிரி குடல்ல வறட்சி ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட் மைக்ரோபயம்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து தசைகள் வலுவாக இருக்கணும். அந்தந்த இடத்துல வந்து கழிவு நீக்கம், ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் தான் ஒரு கழிவு சேர்ந்து இருக்குது அப்படின்னாச்சுன்னா நமக்கு அதை வெளித்தள்ளணுன்ற எண்ணம் வந்து நமக்கு வராது. ஸோ ஒரு நாள் தள்ளி போகுது, 2 நாள் தள்ளி போகிறதுன்ற மாதிரிலாம் ரொம்ப வழக்கமாக இருக்குது. அது குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம தினசரி அந்த ஒரு பழக்கத்தை, காலையில் எழுந்த உடனே தூங்கி எழுந்து 1/2 மணி நேரத்திற்குள் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பைல்ஸ் வர்றதை வெகுவாரியாக குறைச்சிக்கலாம்.